திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதே நக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இன்று பராபவ வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 21ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இது வரைக்கும் நைன்னு இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தகுந்த உரிய மருத்துவம் கிடைத்து உடல்நல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை ஃபீல் பண்ணுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய வாகனம் வாங்கிறது அல்லது பழசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும், செயல்படுத்த முயற்படுவீங்க. விலை வந்த பொருட்கள் மேலே ஆர்வம் ஏற்படும், அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி செய்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. கால்நடை சம்பந்த விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும். பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, இல்லாட்டி பிரச்சனைகள் வருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லாட்டி பேசாமல் மௌனம் பரம ஔஷதங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் நல்லா இருக்குது. மாமன் வழி உறவுகளால் கொஞ்சம் ஆதரவெல்லாம் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். எதிலையும் எந்த வேலையிலையும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபம், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இல்லாட்டி அவசியம் அப்படின்னா ரொம்ப சிந்தித்து செயல்படவும் ரொம்ப அவசியமாக தேவையானன்னு பார்த்துட்டு, சகோதரனால் ஆதரவுகள், காரிய அனுகூலங்கள்லாம் ஏற்படும். சகோதர பலம் மேம்படும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட இருக்கிறவங்க விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பாங்க. திட்டங்களை செயலாக்கம் செய்வதில் இன்றைக்கு முனைப்போடு செயல்படுவீங்க. அதில் வெற்றியும் காண்பீங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுகள் எடுத்து அதை சரி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்கனவே சகோதரன் சொன்ன மாதிரி உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு சொல்லணுன்னா சிந்தித்து செயல்படணும். ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. ஆதரவான நாள். மிதுனம், சிந்தனைகள்லாம் புரட்சிகரமாக இருக்குங்க. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய இந்த மனதைரியம் தான் உங்களுக்கு வேணும். கணிதத்துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் இருக்கிறவங்க ஆடிட்டிங், அதுக்கு தணிக்கை விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு. அதனால அந்த கணிதத்துறைங்கும் போது வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது தொழிலதிபர்களுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனையோ கம்பெனிங்க 2-3 வருஷமாக ரிட்டர்ன் சப்மிட் பண்ணாமல், அக்கௌண்ட் செட்டில் பண்ணாமலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சரியாக பண்ணிவிடுங்க. பேச்சுக்கள்னால நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு மனை விற்றல் வாங்கலாம் நல்ல லாபங்கள் ஏற்படும். இது விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கான காலகட்டம் அது. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வாய்க்கு ருசியாக பிடிச்ச உணவை உண்டு மகிழ்வீர்கள். சாப்பிடுவதற்கான அல்லது நல்ல உணவுகளை உண்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தினுடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்கள மதித்து நடப்பீங்க. அதனாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். மொத்தத்தில் சொல்ல போனோன்னா உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாள். கடகம், புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்கணுங்க. ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் வேலை பார்க்காதீங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வேலையாட்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அதனால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிட தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைக்கி பாதி பிரச்சனை சரியாயிடும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு மாற்றம், அனுகூலங்கள்லாம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள். தொழில் சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்தில் சிந்தித்து செயல்பட்டால் மாற்றம் ஏற்படும் நாள் இந்த நாள். சிம்மம், வியாபார பணிகளில் கொஞ்சம் யோசித்து வேலை பார்க்கணும். விரிவாக்கம்
அல்லது வேறு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. எதிர்பாராத சில இடமாற்றங்கள்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது நல்லது தான். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துருங்க. உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் சகோதர பலம் அதிகரிக்கும். வித்தியாசமான கற்பனைகள்லாம் தோணும். அதனால் மனதில் குழப்பம்தான் வருமே தவிர ஒரு பிரச்சனையும் ஒரு யூஸும் இருக்காது. அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக உங்கள் செயல்பாடுகள் இருந்ததுன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வந்துச்சுனாலே எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, முயற்சிகள் கைகூடும் ஆதரவான நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி, உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் மனசில் இருக்கும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தேடி வரும். சவாலான வேலைகளையெல்லாம் உங்களுக்கு தேடி வர்றதுனால அதை சாதாரணமாக முடித்து வெற்றியோட மகிழ்ச்சியோடு எல்லோருடைய அனுகூலத்தையும் ஆதரவையும் பெறுவீங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி சேர்ப்பீங்க. அதில் ஆடம்பரம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்களில் இருந்த தாமதங்கள்லாம் மறைந்து பயணங்கள் ஏற்படுவதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து ஒரு பக்குவம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம் ராசி, குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. அவருடைய திறமைகள், அவருடைய செயல்பாடுகளால் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதோடு உங்களுக்கும் பேரும் புகழும் உண்டாகும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் உங்களை முதல்ல நிப்பாட்டி உங்களை பேரும் இது பண்ணுவாங்க. இல்லை படித்த பையனாக இருந்தால் நல்லா ரேங்க் வாங்கி யூனிவர்சிட்டி லெவலில் பெரிய ஆளாக இருப்பான். வேலை பார்க்குறனா இருந்தால் ப்ரமோஷன் வாங்கி உங்கள்கிட்ட வந்து அதை லெட்டர் கொடுக்கும்போது உங்களை மகிழ்ச்சி உண்டாகும். கூட இருக்கிற வெளிவட்டாரத்தில் இருக்கிற ஆட்கள்னால புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதனால் அனுபவத்தை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகுப்புகளை வகுத்து கொள்ளுங்கள். நினைத்த வேலைகள் நினைத்தபடி செஞ்சு முடிப்பீங்க. அதில் உங்களுடைய மனதைரியமும் உடல் தைரியமும் துரித வேகம் மன ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் தொழிலில் புதிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அதை வைத்து தொழிலை முன்னேற்றம் செய்வதற்கு என்ன செய்யலாங்கிற ஆலோசனை உங்களுக்கு தோணும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு கலைத்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் செய்கிறவங்க வேலையில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். அதிகாரிகளை சகிச்சிட்டு அவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை தீர்ப்பதற்கான உதவிகளும் உங்களை தேடி வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. கடனை வாங்குவதை தவிருங்க. கடனை அடைப்பதற்கு இது பண்ணுங்க. மொத்தத்தை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் நல்ல அனுபவங்களும் கிடைக்கும். விருச்சிகம், சக பணியாளர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. அதனால் தொழிலில் ஒரு எல்லா வேலையும் உங்களுக்கு எளிதாக செய்து முடித்து ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக பெரியோரோட ஆசிகள் உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கறதோடு இல்லாமல் மன அமைதியும் தருவது. தம்பதிகளிடையே இருக்க கருத்து வேறுபாடுகள்லாம் போய் நல்ல அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். கோயில் இறை வழிபாடுகள் இறைப்பணிகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு அல்லது தொழிலை உற்பத்தி பெருக்குவதற்கான கடன் உதவிகளாம் தேவை கிடைக்கும். ஆனால் அதை கடனை வாங்கி தொழிலில் மட்டும் பயன்படுத்தணும். வேறு எதுலையாவது அதை மடைமாற்றம் செய்வது பிரச்சனையை கொண்டு போய் முடியும். தம்பதிக்கிடையே ஒரு நல்ல புரிதல்கள் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்ப விஷயங்களில் முன்னெடுத்து தலைமையெடுத்து வேலை செய்கிறனால குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான பல்கலைக்கழகமாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த நாள் உங்களுக்கு தம்பதி ஒற்றுமை ஏற்பட்டு ஆதாயமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, கூட இருக்கிறவங்க நெருக்கமானவங்க அவங்களால உங்களுக்கு சில அலைச்சல்கள் விரயங்கள்லாம் வருங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். அதனால் சுய மருத்துவம்லாம் பார்க்காம சிறந்த மருத்துவரை பார்த்து கண்ணை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அது நல்லது. சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணிட்டால் நல்லதாக இருக்கும். நிதானமான பேச்சுக்கள்னால உங்கள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படும். அவசரப்படாமல் பேசுவது செயல்படுவதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. செயல்பாடுகளில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். பயணத்தினால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். வேறு வழியே இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் நிகர வருமான லாபங்கிறதுனால அது மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க.
மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையான நாளுங்க. மகரம், இதுவரைக்கு தவறி போய் தேடிட்டு இருந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக இருந்திருக்கும். அதுக்காக பல நாள் தூக்கத்தை விட்டுருப்பீங்க. அது இன்றைக்கி கிடைக்குங்க. அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் திறமையில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் உயரதிகாரிகள் வந்து கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. மனசளவில் ஒரு புது தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா தவறி போன டாக்குமெண்ட் கிடச்சிருச்சு, உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதிகாரி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பெறும். எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள், மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகி தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். சுருக்கமாக சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையுங்க. அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் அதை போக்கில் விட்டு சரி பண்ணுறது தான் நல்லது. பேச்சுக்களில் உங்களோட நல்ல அனுபவம் முதிர்ந்த பேச்சுகளாக இருக்கிறனால எல்லோரும் அதுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்கள் பேச்சை கேட்குற சூழ்நிலை என்று இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் கேட்ட உதவிகளும் உங்களுக்கு சாதகமாக வந்து கிடைக்குங்க. வித்தியாசமான அணுகுமுறைகளால் சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீங்க. அதுதான் இன்றைக்கி ஹைலைட்டு. எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். அதனால் செலவுகள் வந்து தேவையானதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செலவு செய்யுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை சமாளித்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வித்தியாசமான நாள். மீனம், குழந்தைகளால் அலைச்சல்கள் விரயங்கள்லாம் ஏற்படுங்க. தொழில் சார்ந்த விரயங்களும் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையும். அவங்களோட கொஞ்சம் பந்தங்கள்லாம் புதுப்பித்து நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். புதிய முயற்சிகளெல்லாம் தேவைப்பட்ட செயல்படுத்துங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுத்துங்க. இல்லாட்டி வழக்கமான வேலையை மட்டும் இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க. கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அல்லது லாப வருமானங்கள் அதிகரிக்கிறது. இதை மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க்கை துணை வரையில் சில உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகளை கொடுக்குமாறு தெரிகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் உதவிகள் கிடைப்பதனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளுங்க. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் விலை உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமः.